ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. தனித்து மாத்திரமல்ல, மொத்தமாய் ஒரு பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட 500 பேருக்கும் மேலாக தன்னை உயிரோடு இருக்கிறவராக உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இல்லை, மணிக்கணக்கான நேரம் தமது பிள்ளைகளோடு சம்பாஷித்து, நடந்து, உறவாடி, அவர்களோடு அமர்ந்து, போஜனம் பண்ணி, ஆண்டவர் தமது சம்பாஷணையிலே வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக நிரூபித்தார். அல்லேலூயா. ஆமென். இரவில் அல்ல, பகலிலும், எல்லா சூழ்நிலையிலும், அந்த ஒரு நாள் முழுவதும் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக அப்படி தேவ ஜனங்களோடு இடைப்பட்ட தேவன். அல்லேலூயா. தூரத்தில் அல்ல, சமீபமாய் பக்கத்தில் வந்து என்னை தொட்டுப்பார்னு சொன்னார். அல்லேலூயா. ஏதோ தூரத்தில் ஒரு காட்சி அல்ல, அருகே வந்து தொட்டு பார்க்கிற டிஸ்டன்ஸ் தேவன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். ஒரு முறை அல்ல, பல முறை. ஆமென். திருஷ்டாந்தப்படுத்தினார். சந்தேகப்படுகிற ஒருவனை அவர் ரிஜெக்ட் பண்ணலைங்க. அந்த ஒருவனுக்காக மீண்டும் சீஷர்கள் நடுவிலே தோன்றி, இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய அவிசுவாசம் வருமா? கண்டிப்பாக வரும். நம்ம வாசிக்க கேட்டோம், அநேக நேரம் சீஷர்கள் அவரை நம்பவில்லை. மகதலேனா மரியாள் போய் சொல்லுகிறார்கள், எம்மா ஒரு சீஷர்கள் போய் சொல்லுகிறார்கள். இத்தனை பேர் சொல்லியும் சீஷர்கள் நம்பவில்லை. ஆனாலும் அவிசுவாசத்தை ஆண்டவர் அற்பமாக எண்ணாமல் கனப்படுத்தி அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படி தேவன் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை இரக்கமுள்ள அன்பின் தேவன். ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஆமென். நம்மேல் மனதுருகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தில் சில காரியங்கள் அவிசுவாசத்தோடு காணப்பட்டு வந்திருக்கலாம். நம்பிக்கையோடு சில காரியங்கள் நடக்காததுனால, ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்கலை, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி சில சந்தேகத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு பிரத்யட்சமாய் உங்களை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். முதல் சோத்திரம் சீஷர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை வாசிக்கலாம். முதல் ஆண்டவரை நம்பி தேடி வந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் வாசிக்கலாம். மத்தேயு 28 ஆமென் 6 நான் வாசிக்கலாம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. யாருக்கு சொன்னார்? சீஷர்களுக்கு சொன்னார், வேத பாரகருக்கு சொன்னார், ஜனங்களுக்கு சொன்னார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வரிசையா சொல்றாருங்க. விசேஷமா 3 சீஷர்களுக்கு ஆண்டவர் தான் மரிப்பதையும் பின்பு உயிரோடு எழுவதையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17:9 வாசிக்கலாம். பேதுரு அவர்களுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தன்னுடைய உயிரோடு எழுந்து வரப்போவதை அவர் விளக்கமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 17:9. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து சொல்லுங்க, எழுந்திருக்கும் வரைக்கும். அப்போ இந்த மனுஷகுமாரன் அடியான், நான் மரிப்பேன், ஸ்தோத்திரம், மரித்து அடக்கம் பண்ணப்படுவேன், நான் எழுந்திருப்பேன் என்று சொன்ன
அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். சீஷர்களுக்கு சொன்னார். 20:19 வாசிக்கலாம். சோத்திரம். 12 சீஷர்களுக்கும் ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். 20:19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோட எழுந்திருப்பார் என்றார். மனுஷகுமார் என்று தன்னை மூன்றாவது நபராக பாவித்து அப்படி சொல்றாருங்க. அவரை அப்படிங்கிறார். கவனிங்க, ஆண்டவர் திருஷ்டாந்தப்படுத்தினார். தன்னுடைய ஃபியூச்சர் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். மனுஷகுமாரன் இந்த யூதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் சிலுவையில் ஆணிகளை அடித்து கொலை செய்வார்கள். ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு மூன்றாம் நாள் எழுந்திருப்பார். அல்லேலூயா. அப்படி சொன்னபடியே ஆண்டவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். கடைசியாக யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:32. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பாத்தீங்களா? ஒலிவ மலையில இப்ப காட்டி கொடுக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. நடுநிசி இரவு 1 மணிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலிலேயாவுக்கு சீக்கிரம் போயிருங்க, போறதுக்கு முன்பாகவே நான் அங்கே போய்விடுன்னு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். சீக்கிரம் போயிருங்க, நான் ஆன் த ஸ்பாட் கலிலேயில உங்களுக்கு நான் தரிசனமாவேன் என்பது திட்டம் தெளிவுமாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் சீஷர்களோ மறந்து விட்டார்கள். ஆமென். இப்போ சொல்லி இது எத்தனை வியாழக்கிழமை ராத்திரி 1 மணிக்கு சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் மறந்துட்டாங்க. அப்படி தானே? நேற்று கேட்ட பிரசங்கத்தையே நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஆனால் புறஜாதிகள் நல்ல ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அந்த எத்தன் சொன்னான் அவன் உயிரோடு எழுந்து வருவான் என்று சொல்லி. ஆகவே அவனுடைய கல்லறைக்கு ஸ்தோத்திரம் 2 செக்யூரிட்டி போடுங்கள் சொல்லி செக்யூரிட்டி போட்டு பெரிய கல்லை வைத்து அடைத்து சங்கிலியினால் இறுக கட்டினார்கள். கவனிங்க, புறஜாதிகள் நம்மை விட அதிகமாக நம்பிக்கை இருக்கிறாங்க. ஆமென். நம்ம தான் நம்பிக்கையில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை, அவநம்பிக்கை ஆண்டவர் ஒருபோதும் அற்பமாக எண்ணாத தேவன். அல்லேலூயா. ஒலிவ மலையில் இரவு அந்த 1 மணிக்கு ஆண்டவர் சொன்னார், சீக்கிரம் போயிருங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாலவே நான் என்ன செய்வேன்? கலிலேயாவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். சொன்னபடியே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இந்த உயிர்த்தெழுந்ததில் ஏன்? அதான் நமக்கு ஒரு கேள்வி. சொன்னபடி அவர் சொன்னது அப்படியே நடக்குங்க. மனுஷர் சொல்றதெல்லாம் நடக்காது. சிலது நடக்கும், சிலது நடக்காது. ஆனால் தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொல்லியிருக்கலாம், வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். பயப்படாதீங்க, திகையாதே, நான் உன் தேவன், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையான ஆசீர்வாதம் வரும். ஓ, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற எல்லா வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும்? வாசிக்க கேட்போம். ரோமர் 1:5. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததின் காரணம். ரோமர் 1:5. வம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். ஆமென். தேவகுமாரன் என்று. அல்லேலூயா. நமக்காக ப்ரூஃப் பண்ணணுமே. சில தியரம்லாம் படிப்பாங்க மேத்தமெட்டிக்ஸில். அது தியரம் உண்மைதானா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணலாம், அந்த தியரம் ஃபெயிலியர். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை சால்வ் பண்ணி ப்ரூவ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் கட்டுவாங்க பாருங்க. அவர் சொன்ன தியரம் கரெக்டுங்க அப்படிங்க. ஸோ
ஆண்டவர் சொன்னவைகள் ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தின் சாரம் அதெல்லாம் மாறக்கூடாது. எப்பவுமே சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சிலுவை மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்குங்க. நானோ என்று சொல்லி பரிசுத்த பவுலடிகளார் கலாத்திய நிருபத்துக்கு சொல்ற அருமையான வார்த்தையை வாசிக்கலாம். கலாத்தியர் ஸ்தோத்திரம் 6:14. 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாத்தீங்களா? நானோ என்று சொல்லி சிலுவை மரணத்தை அவ்வளவு பிரசித்திப்படுத்துகிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு 1ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்கிறது. சிலுவையை பற்றி தான் நம்ம சுவிசேஷமா பேச முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பின் ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்மை மீட்டெடுக்க, நமது பாவத்திலிருந்து நம்ம உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. பலியாகி முடிச்சிட்டாரா? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உண்மைதான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் அதிகாலை உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. ஆமே, அதுதான் நம்முடைய பலன். ஆக சிலுவையையும் இந்த உயிர்த்தெழுதலையும் நாம் பிரிக்கவே முடியாது. சுவிசேஷத்தின் அச்சாணி இந்த சிலுவையும் உயிர்த்தெழுதலும். ஆமென். ஆக இதை நிரூபணம் செய்வதற்காக, நான் தேவகுமாரன் என்று நிரூபிக்க தேவன் தன்னை உயிரோடு இருக்கிறவராக உயிரோடு எழும்பி இன்றைக்கும் நம்மத்திலே உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம்! நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி நீங்களும் நானும் பாக்கியவான்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் திரும்பி போகும்போது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பித்து ஒரு அசைத்து உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து ஒரு புதிய உத்வேகத்தோடு நீங்கள் கடந்து போவீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லையா? ஆண்டவர் உயிர் தெழுந்த போது நேற்று தினத்தில் நம்ம பாஸ்டர் சொன்னார், அந்த உயிர் தெழுதின் வல்லமை அவருடைய கல்லறைக்குள் புறப்பட்டு போய் அந்த சரீரத்தை மறுரூபமாக்கி ஆண்டவர் பிதாவானவர் அப்படியே எடுத்துக்கொண்டார். மறுரூபம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஏற்கனவே நமக்கு தெரியும் 6.5 லிட்டர் ரத்தமும் சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். இப்போ அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை? ரத்தம் இல்லை. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த மாம்சத்தோடு இருக்கிற இரத்தத்தோடு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுங்க. ஆக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ ஆண்டுடைய வருகை வந்தால் இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு விதை ஒரு செடிக்கு ஈக்குவலா இருக்குமா? நெவர், ஒருபோதும் கிடையாது. விதை வேறே, செடி வேறே. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாடி டோட்டலி பார்த்தீங்கன்னா அது மொத்தமும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். விதை வேறே, செடி வேறே. ஆனால் செடி எங்கிருந்து வந்தது? விதையிலிருந்து தான் வந்தது. இந்த மாம்ச சரீரம் ஒரு விதை. எப்படி சாதாரண விதை இந்த பூமிக்குரிய விதையாக இருக்கிறதோ அவைகள் மேனிகள் உண்டாகிறது, அதன் பலன் கொடுக்கிறது. இந்த மாம்சம் இது மரிக்கும் போது என்ன செய்யறாங்க? வெளியே வச்சிருக்கிறாங்களா? விதை என்ன செய்யும்? புதைக்கப்பட்ட விதை தான் முளைத்து அது வளரும். ஹல்லேலூயா. இந்த மாம்சம் இது புதைக்கப்படும். ஆனால் இந்த மாம்சத்திலிருந்து வெளியே வருவது மறுரூபமான சரீரம். ஹல்லேலூயா. we can't imagine, நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. ஆகவே தான் சொல்றார், சீக்கிரம் போக சொல்லு சீசரை, நீங்க போவதற்கு முன்பாகவே நான் கலிலேயாவுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுரூபமான அந்த சரீரத்தில் இங்கிருந்து ஆமேன் சோத்திரம் திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு விதின் a செகண்ட்ல அப்படியே டிராவல் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான சரீரம் பாருங்க. பூட்டிய வீட்டிற்குள்
தேவன் நுழைந்தார். அது எப்படி முடியும்? பூட்டிய வீட்டிற்குள் உள்ளே நுழைய முடியும் என்றால் அது மாம்சமும் இரத்தமும் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தினால தான் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரமாக. இந்த சரீரம் எவ்வளவு பாடு நிறைந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். எத்தனை டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் ரிசல்ட் வர்றப்பெல்லாம் நம்முடைய இருதயம் படபடக்கிறது. ஐயோ, இந்த டெஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்குமோ என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இந்த வியாதிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதாம் ஆமென் மறுரூபமாக்கப்படுதல். ஹல்லேலூயா. நெவர், மரணம் அடுத்த ஒரு வாசலுக்குள் நம்மை கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான ஒரு வாசலை திறந்து கொடுத்து ஆமென் ஒழுங்கா வாழணும். நீதிமானாய் வாழ்ந்தால் ஆண்டவரோடு நாம் வாழலாம். ஹல்லேலூயா. துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்தா இந்த உலகத்திலையும் தண்டனை, நித்திய ஆக்கினி, நரகம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மரணம் முடிவல்ல. இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை நாம் சுதந்திரிக்க தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நான் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உயிர் தெழுந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். பார்த்தீங்களா? மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழும்பினதினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த நாள் நியாய தீர்ப்பின் நாள். ஆமென். அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் டே. இன்னைக்கு தான் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். நம்ம என்றைக்கு மரணிக்கிறோமோ அடுத்த செகண்ட் ஆண்டவர் ஜட்ஜா மாறிடுவாருங்க. இப்போ ரொம்ப கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நமது பாவங்களை மன்னிக்கிறவர். உண்மைத்தான், சத்தியம்தான். அநேக வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். He will give you many chance. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்தவத்தை இளக்காரமாக பார்க்குறாங்க. ஆண்டவர் எப்படினாலும் மன்னிச்சிடுவார்ல. எப்போ? இந்த சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரை தான். அல்லேலூயா. ஜீவன் போய்விட்டால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அல்ல. அதுக்கப்புறம் there is no chance. ஆகவே தான் கடந்து கூவுகிறோம், ஆண்டவர் கருத்தை தேடுவோம். உள்ளபடி கர்த்தர் சொன்னபடி கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். ஏன் இப்படி கடந்து கத்துறோம்? ஆமென். நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்கிறது. அந்த வெள்ளை சிங்காசனத்தில் போய் நின்றக்கூட பீமா ஜட்ஜ்மெண்ட். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் செய்த நற்கிரியைகளுக்கு, இந்த ஆண்டவரை தேடினவைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டதற்கு ரிவார்டு கொடுப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்களும் நானும் கண்டிப்பாக போகணும். வெள்ளை சிங்காசனம் என்ற அந்த ஒயிட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பார், அதுக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் புறஜாதிகளுக்கு. நீ இந்த கிரியெல்லாம் செஞ்ச பார், யாரும் இல்லவேன்னு என்ன செய்ய முடியாது, மறுக்கவே முடியாது. பொய் சொல்ல முடியுமா அவரிடத்துல போய்? இன்னைக்கும் பாருங்க, பொய் சொல்ல முடியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருது, நீங்கள் தான் இந்த தப்பு பண்ணீங்க. இன்னைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உதாரணம் சிசிடிவி கேமரா. முன்னாடி நம்ம சொல்ல முடியுமா? எல்லாம் ரெக்கார்டட். இல்லைங்க, நான் இந்த தப்பு, இங்கே பாருங்க சிசிடிவி இப்போ ரெக்கார்டை பார். நேற்று தினத்தில் பாச சொன்னாங்க, இந்த ஃபேன் வந்து சாட்சி சொல்லுமா, இந்த செவுர் வந்து செங்கல் வந்து சாட்சி சொல்லும் நமக்காக. நம்ம இல்லவேன்னு மறுக்கவே முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காய் வாழ வேண்டும். அல்லேலூயா. உயிர் தெழுதல் எதை காண்பிக்கிறது? ஒரு நாள் உண்டு, அந்த நாளில் நீங்களும் நானும், பேசுகிற நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த நேரம், கர்த்தர் கொடுத்த கிருபைகள், கர்த்தர் கொடுத்த குடும்பம், ஆமென், இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி செலவிட்டிருக்கிறோம் என்பது அக்கௌண்டபிலிட்டிங்க. நேரம் பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் கவுண்டபிள். அதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி, எல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்காகத்தான் சிலுவையிலிருந்து ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பின் வசனத்தை எல்லாரும்
கருத்தாய் வாசித்து இன்றைக்கு நம்ம ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். மனம் திரும்பினா ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15:13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இல்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து உயிரோடு எழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, நாங்கள் பிரசங்கிக்கிற எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்கள் விசுவாசமும். பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் உண்மையா இருக்கணும். காரணம்பேட்டையில் இந்த பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கம் உண்மையா இருக்கணும் என்பதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, ஆமென். பாத்தீங்களா? அப்ப பிரசங்கம் எல்லாம் உண்மை, நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த சத்திய வார்த்தைகள் உண்மையிலும் உண்மை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய கையில் இருக்கிற நல்ல சத்திய வார்த்தைகள் உண்மை, இதில் பொய் இரு. ஓ, நம்முடைய நம்பிக்கை உண்மை, நம்முடைய விசுவாசம் உண்மை, கர்த்தரை தேடி வருவது உண்மை. அல்லேலூயா. இதெல்லாம் உண்மையா இருக்கணும். மீண்டும் ஆண்டவர் அதிகமா நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஆமே. அடுத்த வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அடுத்த வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கேட்டிருப்பார்களே, ஆபிரகாம் முதல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், மோசே எல்லாம் பரிசுத்தவான்களும் வாழ்ந்தது வேஸ்டா போயிருக்கும். ஆண்டவர் பார்க்கிறாரு, கிறிஸ்தவம் உண்மை என்பதற்காக தன்னை பிதாவானவர் அவர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எதை குறிக்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். பெந்தெகோஸ்துக்கு எது விசேஷமான நாள்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஞாயிற்றுக்கிழமை தான் உயிரோடு எழுந்தார். ஆமென். வாரத்தின் முதலாம் நாள். நீங்க கேலண்டர் எடுத்து பாருங்க, சண்டேல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நம்ம வீக்கெண்டு சொல்லி சனி ஞாயிறு போட்டுடுறோம். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சண்டேல இருந்தா வாரத்தின் வீக்கில் ஃபர்ஸ்ட் டே எது? சண்டே தான். ஆக சண்டே ஏன் நம்ம ஆராதிக்கிறோம்? ஆண்டுடைய அந்த பிறப்புக்கு முன்பு ஓய்வு நாள் ஆகிய 7ஆம் நாள் அனுசரிக்கப்பட்ட சீஷர்கள் அப்பம் பிட்டது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள். அல்லேலூயா. அப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்றால், எங்கள் தேவன் மரித்து விட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா உங்க இருதயத்தில் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஈஸ்டர் சர்வீஸ் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சொல்லாமல் இந்த உலகுக்கு சொல்லுகிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அப்படி நம்ம ஒரு சாட்சியாய் வாழணுங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்ததின் நோக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. நியாய தீர்ப்பு உண்டு மட்டுமல்ல, அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க அவர் உயிரோடு எழுந்தார். பிரீச்சிங், பிரசங்கிக்கப்படுகிற பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் உண்மை என்று தேவஜனம் நம்ப வேண்டும் என்பதற்காக தன்னை உயிரோடு ஆண்டவர் எழும்பினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்குள்ள போகலாம். அப்போஸ்தலர் 13:33. அப்போஸ்தலர் 13:33. ஆண்டவர் ஏன் உயிர் தெழ வேண்டும்? இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை பிதாவானவர் எழுப்பினதினாலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தானியேல், யோபு எல்லாருக்கும் கொடுத்த வாக்கு தத்தம் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு கொடுத்தாங்க, நமக்கா கொடுத்தாங்க. உயிரோடு எழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஆபிரகாம் மட்டும்தான் கொடுத்தார். நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நீ 1000 மடங்கு. இன்னைக்கு எத்தனை பரியாசம் யூடியூபை திறந்தா
வாக்குத்தத்த ஆராதனை சொல்லி பரியாசம் பண்ணுறான். அந்த யூடியூப்லாம் பார்க்காதீங்க. நாங்கள் பொய் சொல்லி எதுக்குங்க பொய் சொல்கிறோம்? இந்த பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பார்க்குறாரு. முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற உங்களுக்கும் உரித்தாவது. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவத்துக்கு இன்னைக்கு பெரிய எதிரி கிறிஸ்தவன் தான். என்ன பரியாசம் பண்ணுற கூட்டம், அதுக்குள்ளே போகவே போகாதீங்க. உங்களுக்குள்ள உங்களையும் அறியாமல் நீங்களும் பரியாசக்காரராய் மாறிடுவீங்க. நீங்களும் ஆண்டவரை கேள்வி கேட்கிறா மாறிடுவீங்க. ரொம்ப அழகாக சொன்னார் பாஸ்டர் சாம்குமார். இந்த சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் நல்ல விதையாகிய இந்த விதை விதைக்கப்பட்டு 30, 60, 100 ஆனால் திடீர்னு பொல்லாத எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு நிலத்துல பாருங்க, விதை முளைத்து வரும், பக்கத்தில் எதுவும் வரும், களையும் வருது. களை யார் விதைச்சா? மண்ணுக்குள்ளதான் இருக்குது, பிசாசு விதைத்தான். நம்ம பாருங்க, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரத்தில் நல்ல விதை முளைச்சு வர்றப்ப இது மண்ணில் எப்படி களை வருதோ அதே போல் இந்த சரீரத்தில் களை முளைத்தெலும்பும். விசுவாச மக்கள் கண்ட யூடியூபையும் பார்த்து உங்கள் மனதை கெடுத்து கொள்ளாதீர்கள். அவைகள் திடீரென்று முளைத்து உன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழிச்சிரும். இன்னைக்கு பெரிய கேடு இணையதளம் தான். இத்தனை மணிக்கூறுகள் அதில் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு அறிக்கை சொல்லுகிறது 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் ஒரு நாளைக்கு. ஸ்க்ரீன் டைமில் எடுத்து பாருங்கள், 3.5 hours ஃபோன்லேயே இருக்கிறீங்களாம். ஃபோன் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஏதாவது ஒன்று பார்த்து தள்ளி 3.5 hours மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நான் சொல்லலை, அறிக்கையை சொல்லுகிறது, ஆய்வறிக்கை. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் மிகவும் பேசிக்கானது. கடைசி 2 குறிப்பு மாத்திரம்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2வது குறிப்பு, இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதல் மக்கள் மத்தியிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினது. அல்லேலூயா. எதிலே மாற்றங்களை ஏற்படுத்தினது அப்படின்னா உணர்ச்சிகளில். இன்னைக்கு உணர்வு பூர்வம் பேசினா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் மனம் திரும்ப சொல்லி ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை டச் பண்ணி பேசினா பிடிக்காது. உணவு பூர்வமாக இது அழுகையை மாத்துறது, பரவசப்படுத்துறது. இன்னைக்கு ஆராதனைகள் பரவச ஆராதனைகள் அநேக ஆராதனை போயிடுச்சு. இந்த சபையில் வந்து எப்பவும் கண்டிக்கிறாங்க. கவனிங்க, ஸ்தோத்திரம். உணர்ச்சி வசப்பட்டு ஆராதிக்கிற ஆராதனை அது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை கொண்டு வராது. அல்லேலூயா. நம்மை உணர்த்தி சில காரியத்தை புரிய வைத்து, கடினமாய் கண்டித்து, நம்மை சில இடங்களை நிறுத்தி நிதானிக்க வைத்து, யோசிக்க வைத்து, அதுக்கப்புறம் நம்மை நல்வழிப்படுத்துகிற ஆராதனை சிறந்த ஆராதனை. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர் உணர்ச்சிகளை ஸ்தோத்திரம் முழுவதுமாக அவாய்ட் பண்ண மாட்டார். உணர்ச்சிகளை தேவன் புரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்து வந்தபோது ஆண்டவர் ஸ்தோத்திரம் உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருந்த மகளை தேற்றுகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். கவனிங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற முதல் வார்த்தை, ஏன் அழுகிறாய்? 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டார். அதிக இருட்டோடு சர்ச்சுக்கு வேணா வரும், யாராவது கல்லறைக்கு போகுமா? அது ஒரு அம்மினி. ஒரு பெண் கல்லறைக்கு போவாளா? தனியா போயிருக்கிறான். ஆண்டவரை பார்க்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும்னு சொல்லி
அதிக இருட்டோடு. ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் அவள் கடந்து செல்கிறாள். லட்சியம் பண்றாங்க. அழுகு மூஞ்சி வந்துருச்சு பார், ஒப்பாரி வைக்குது. நம்ம அழுதா யாராவது ஒத்துக்குவாங்களா? அதுக்காகவே சிலர் ரகசியமாக அழுகிறாங்க. இந்த காலை வேளையில் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அலட்சியம் பண்ணாத தேவன். அல்லேலூயா. கண்ணீரை துடைக்காம பிதாவினிடத்தில் போகல. பார்த்தீங்களா? நான் சொல்றார், பிதாவினிடத்தில் போகணும், என்னை தொட்டுறாதங்கிறார். இவள் கண்ணீரை துடைக்க, இவளுடைய கலக்கத்தை மாற்ற எம்பெருமான் இயேசு முதலாவது மொழிந்த உயிர்த்தெழுந்த வார்த்தை, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. மனுஷன் தெரியாமல் இருக்கலாம், புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் உணர்ச்சிகளை மனைவி அறியாமல் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம். பயப்படாத. உன் பிள்ளைகள் அறியாமல் இருக்கலாம், கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்து விட்டுத்தான் அவர் பரலோகம் செல்வாரை ஒழிய, அவன் அழுது கொண்டே அப்படி கைவிட்டு விட்டு மகதிலேனா மரியாதை ஆண்டவர் போகவே இல்லை. அல்லேலூயா. கண்ணீரை துடைத்த முதல் வார்த்தை, ஏன் அழுகிறாய்? ஆமென். ஆக உணர்ச்சிகளில் மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் உயிரோடு எழுந்தாருங்க. ரெண்டாவது உணர்ச்சி என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், வாசிக்க கேட்போம். மார்க்கு 16:8 வாசிக்கலாம். மார்க்கு 16:8. சீஷர்கள் என்ன நிலைமையில இருந்தாங்க வாசிங்க. நடுக்கம் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். இவர்களுக்கு எப்படி உணர்வுகள் எல்லாம் இருந்தது? நடுக்கம், திகில், பயம். ஆண்டவர் அதை அற்பமா நினைப்பாரா? இல்லவே இல்லைங்க. பயம் இருந்தது, திகில் இருந்தது, நடுக்கம் இருந்தது. கவனிங்க. அந்த உணர்வுகளை மாற்ற திடீரென்று பூட்டிய வீட்டிற்குள் ஆண்டவர் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. ஆமென். 8ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த பயம், திகில், நடுக்கம் எல்லாவற்றையும் அகற்ற ஆண்டவர் வாயிலிருந்து பிறந்த அற்புதமான வார்த்தை வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். சீஷர்களுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. பயம், திகில், நடுக்கம். ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்கள் நடுங்கி வந்திருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம், வெளியெல்லாம் சிரிச்சிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி, ஆனா உள்ள நடுக்கம், திகில், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம். இந்த ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, தேவதூதனாக வந்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அதை ரிசீவ் இட். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், கேட்டுக்கொள். உன்னுடைய பயம் மாறுகிறது, உன்னுடைய நடுக்கம் மாறுகிறது, உன்னுடைய எல்லா திகிலையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறார். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயப்படாதே மகனே. அல்லேலூயா. ஆமென். எங்க பிள்ளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல அட்மிஷன் கிடைக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல வரன் கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி எதிர்காலத்தை நினைத்து பயப்பட்டு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவனோடு பேசுகிறார். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் முதல் வார்த்தை என்ன? ஏன் அழுகிறாய்? இரண்டாவது வார்த்தை, பயப்படாதிருங்கள். மூன்றாவது வார்த்தை யோவான் 20:19 வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. நடுவே நின்று சமாதானம் என்றார். உயிர்த்தெழுதின் அருமையான ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில. சமாதானத்தை தருகிற தேவன். ஆமென். இந்த உலகம் தரக்கூடிய பிரகாரமாக அல்ல, அவர் தருகிற சமாதானம் நிரந்தர சமாதானம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை,
பெரிய ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், சமாதானத்தின் தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு பிரச்சனை இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை இல்லையா? உண்டு. போராட்டம் இல்லையா? இருக்கு. வியாதி இல்லையா? இருக்கு. ஆனால் இவைகளின் மத்தியிலே நம்முடைய இருதயத்தில் கலக்கங்கள் வந்தாலும், திகில் வந்தாலும், பயம் வந்தாலும், ஓ நடுவே தோன்றி சொல்லுகிற தேவன் சமாதானம் இந்த நாளிலே, ஓ இந்த ஆராதனை நடுவிலே வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ ஏன் பயப்படுகிறார், ஏன் நடுக்கம் கொள்ளுகிறார், ஏன் திகில் கொள்ளுகிறார், உனக்கு ஒரு சமாதானமான வாழ்வு உண்டு மகளே. நம்ம இந்தியாவுக்கு தேடி வந்த சீஷர் யாரு? தோமா. அவர் எப்படி இருந்தார்? மற்றெல்லாம் தொடநடியாக இருந்தாங்க. நம்ம சொல்கிறோம் தோமா காணாமல் போயிட்டார், அதுக்கப்புறம் வந்து நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்லாம் சொல்லி அவர் அவிசுவாசி கோலன்னு சொல்கிறோம். இல்லைங்க, அவர் தான் தைரியசாலி. உள்ள 10 பேர் உள்ளே இருக்கிறாங்க. யூதாஸ் போயிட்டார், அவுட்டு. 11 பேரில் 10 பேர் தான் உள்ள. தோமா எங்கே போனார்? அவர் எவ்வளோ தைரியசாலி பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 20:24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. எல்லாரும் உள்ள கதவை பூட்டி பயந்தாங்கோழியா நடுநடுங்கியா தொடநடுங்கியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. யார் இல்லை? தோமாவை நம்ம அற்பமாக நினைச்சிடக்கூடாது. தோமாவினால் ரட்சிக்கப்பட்ட இந்திய தேசத்தில் இந்தியர்கள் நாம், தமிழர்கள் நாம் எவ்வளோ வீரராக இருக்கணும். அல்லேலூயா. மற்ற 10 பேர் உள்ளே இருக்கிறாங்க, இவர் மட்டும் வெளியே போடாருன்னா இவர் யாருக்கு பயப்படலை? யூதர்களுக்கு பயப்படவே இல்லை. அல்லேலூயா. இவர் மூலம் சுவிசேஷ பரவின நம்ம இந்தியர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ இயேசுவுக்கான வீரர்களாய் நாம் சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, தனிப்பட்ட விதத்தில் அவனுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் அற்பமாக நினைக்காம அவனுக்கும் தரிசனமாகி தன்னை காண்பிக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசத்திலாம் வந்து இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்து இந்தியாவுக்கு தேடி வந்தது யாரு தான்? தோமா. அன்னைக்கு பயப்படாமல் வெளியே போனவர் பாருங்க. அதனால தான் இந்தியா, வேற யாரும் இந்தியா வரலையே. அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தோமா சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் கோழைகள் அல்ல, பயந்தாங்கோழி அல்ல, தொடநடுங்கி அல்ல, நம்மை வீரர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். பயப்படாத. இன்னும் மீத இருக்கிற இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள கர்த்தர் உனக்கு துணையாயிருந்து அவர் உனக்கு கேடகமாயிருந்து உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து கடைசியாக பேதுருவை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு என்கவுண்டர் பண்ணுறார். ஆமென். மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை போய் தொட்டு அவனுடைய அந்த அழுகையெல்லாம் மாற்றி அவனை ஒரு வீரனாக மாற்றுகிறார். ஆமென். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்காதுங்க. ஆண்டவரை விட்டு விலகி போய் எத்தனை பெரிய பிசினஸ் பண்ணாலும் தோல்வி தோல்வி தோல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பின்மாற்ற ஜீவியம் முழுவதும் தோல்வி. ஆண்டவர் விட்டு யாரும் நம்ம பின்வாங்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் விடுவாரா? விடவே மாட்டாருங்க. நீங்கள் எங்கே தான் போனாலும் சரி, கர்த்தர் உங்களை விட மாட்டார். அவருடைய அன்பின் கயிறை நம்ம மேலே தூக்கி போடுவார். அல்லேலூயா. ஒரு காளை மாடு பாருங்க, அதை வந்து மேய விடுறப்ப என்ன செய்வாங்க? கயிறு கட்டப்பட்டிருக்கும். எவ்வளோ தூரம் போகுதோ பார்ப்பாங்க. அன்பின் கயிறு உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா. பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி அந்த கரி நெருப்புல எப்படி 3 விசை அவனை ஆண்டவரை மறுதளித்தானோ, அவன் சாப்பிட்றப்ப சொல்றாரு, கேட்கிறாரு, இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? பார்த்தீங்களா? உணர்வை மாற்றுகிறார். நம்முடைய தேவன் உயிர் தெழுந்த நோக்கம் என்னன்னா, உணர்ச்சிகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தன்னை எப்படிலாம் காண்பித்து சீஷனுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு அவர்களை பாருங்க இரத்த சாட்சியாய் மாற்ற, உணர்ச்சிகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக
ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிற அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளில் ரொம்ப நமக்கு முக்கியமான வசனம் வாசிப்போம். இதுதான் உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமை. அதனால தான் சோத்திர பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும். எத்தனை நாள்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, 40 days, 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசினார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. 40 நாட்கள் இந்த பூலோகத்தில் சுற்றி திரிந்து, அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் அச்சாணி. காண்பித்ததுனால தான் இப்போ அப்போஸ்தலர் எழும்பி சிலம்பம் பண்றாங்க ஆண்டவருக்காக. நாங்கள் தொட்டு பார்த்தோங்க, நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்ணார பார்த்து சொல்கிறோம். இருபத்தி நாளில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தீர். நேரம் மட்டும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க, ஏன் எதற்காக தேவன் உயிரோடு எழுந்தார், பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அநேக குறிப்புகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. விசேஷமாக எங்கள் கண்ணீரை துடைத்து நீர் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்ற அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.